தேவன் இந்த நாளிலே நமக்கு கொடுத்த கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். நாம் வாழ்கிற காலங்கள் ஒரு கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். நிறைய காரியங்கள் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெலிலே சொல்லுவோமா? ஆமென். ஆகவே இன்றைக்கு எபேசியர் நிருபத்திலிருந்து நாம் எப்படி எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எபேசு என்பது ஒரு பட்டணம். அந்த நாட்களிலே அங்கு அந்த பட்டணத்தை குறித்து, அங்கு நடந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வருவீர்களானால் அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு என்ற பட்டணத்திற்கு பிரயாணமாய் வருகிறார். அதுதான் எபேசு பட்டணத்தினுடைய ஆரம்பம். அந்த சபையினுடைய ஆரம்பத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி அந்த எபேசு பட்டணத்திற்குள்ள வரும்பொழுது அந்த பட்டணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், ஒரு தியானாள் என்ற ஒரு தேவதையை வணங்குகிற பட்டணமாக இருக்கிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். 27ஆம் வசனம். இதனால் நம்முடைய தொழில் அச்சு போகும்படியான அபாயம் நேரிட்டு இருக்கிறதும் அல்லாமல் மகா தேவதையாகிய கோவில் எண்ணமற்றும் போயிட்டு இருக்கிறது. மகா தேவியாகிய தியானாளுடைய கோயில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போவதற்கும் ஏதுவாய் இருக்கிறது. ஒரு தேவ மனிதன் ஒரு பட்டணத்திற்குள் செல்லும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், ஜனங்கள் சுவிசேஷத்தை கேட்கிறார்கள், வெளிச்சம் உண்டாகிறது. ஏனென்றால் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஜனங்களை பிசாசு குருடாக்கி இருக்கிறான். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். தேவனுடைய சாயலாய் இருக்கிற, பாருங்க, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவினுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனதை குருடாக்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், தேவன் ஒளியாய் இருக்கிறார். அந்த ஆவியாய் ஒளியாய் இருக்கிற தேவனை இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்ன செய்கிறான்? ஜனங்கள் அதை அறிந்து கொள்ளாதபடிக்கு கண்ணை குருடாக்கிடுறான். கண்ணை குருடாக்கிட்டா ஒண்ணுமே தெரியாது. நல்லா கவனிக்கிறீங்களா? இது இந்த உலகம் முழுவதும் இருக்கிற பிரச்சனை. இந்த உலகம் முழுவதும் இருக்கிற பிரச்சனை. பிசாசு எதையோ ஒன்றை, ஒரு இமேஜை காட்டி தேவனை விட்டு வழி விலக செய்து இதுதான் தெய்வம் என்று சொல்லி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய சுவிசேஷம் ஒளி, அது வெளிச்சம். இட்ஸ் a லைட். கவனிக்கிறீங்களா? இதை பிசாசு என்ன பண்ணுகிறான்? மனதை குருடாக்குகிறான். கண்ணு திறந்திருக்குது, மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்குது. அதனால தான் அறியாமையிலே இன்றைக்கு அநேகர் இந்த உண்மை தெய்வத்தை, ஆவியாய் இருக்கிற தெய்வத்தை அறிந்து கொள்ளாமல் குருடாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். அதற்காக தான் நாம் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒளி உண்டாவதற்காக தான் நாம் பிரயாசப்படுகிறோம். அப்போ ஒரு தேவ மனிதன் ஒரு பட்டணத்திற்கு வருகிறார், ஒரு கிராமத்திற்கு வருகிறார், தேவனுடைய அழைப்பை பெற்று வருகிறார். அவர் என்ன செய்கிறார்? அந்த இயேசுவின் நற்செய்தியை சொல்கிறார். இயேசு ஒளியாய் இருக்கிறார், இயேசு அன்பாய் இருக்கிறார், அவரை ஏற்றுக்கொண்டால் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். இப்படியெல்லாம் அவர் பிரசங்கித்து, அந்த அன்பை பிரசங்கித்து, அந்த அன்பின் மார்க்கத்தை பிரசங்கிக்கும் பொழுது ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இப்போ ஒரு தேவ மனிதன் ஒரு பட்டணத்திற்குள் வரும் பொழுது, இப்பொழுது சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். உடனே என்ன செய்யறாங்க? சிலர் விசுவாசிகளாய் மாறுகிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. 100% வருவாங்கன்னு சொல்ல முடியாது. சிலர் உடனே எதிர்ப்பாளர்களாய் மாறுவாங்க. என்னடா திடீர்னு புதுமையாக உன்னை போதிக்கிறானே அப்படின்னு சொல்லி எதிர்ப்பார்கள். சிலர் ஏற்றுக்கொள்வார்கள். அது அவர்களுடைய விருப்பம். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்களுடைய விருப்பம். ஏற்றுக்கொண்டவர்கள் விசுவாசிகளாய் மாறுகிறார்கள். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசு பட்டணத்திற்கு போகிறார். போய் பார்த்தால் அங்கு மகாதேவியாகிய தியானாள் அப்படின்னு ஒரு அம்மா, ஒரு தேவதை பெயர் பெற்றதாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் சிலைகள். அதனால பெரிய வியாபாரமே நடக்குது. சிலையினால பெரிய வியாபாரம். அதனால சிலர் கொளுத்து நல்ல வசதியாக இருக்கிறாங்க. இவர் இந்த சுவிசேஷத்தை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் என்ன? சிம்பிள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும்
என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த சிம்பிளா நமக்காக ஒருவர் மரித்தார், என்னுடைய பாவத்திற்காய், நம்முடைய பாவத்திற்காய் ஒருவர் இரத்தம் சிந்தினார். ஆகவே அவரை விசுவாசித்தால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், அவரை விசுவாசித்தால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த செய்தியை சொன்ன உடனே சிலர் விசுவாசிகளாய் மாறுகிறார்கள். உடனே கோவப்பட்டவங்க ஒரு பெரிய கலவரத்தை மூட்டுறாங்க. அதுதான் அந்த ஆரம்பம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலே இப்படி ஆரம்பிக்கப்பட்ட அந்த விசுவாசிகளுக்கு அடுத்தது என்ன தேவை? ஒரு சபை. அவங்க கூடுறாங்க, சபை கூடி வருதல். ஏனென்றால் தொடர்ந்து அவர்கள் வசனத்திலே வளர வேண்டும். இப்போ என்றோ ஒரு நாள் வந்து இந்த இடத்துல ஊழியம் செய்துட்டு அப்படியே நான் இந்த இடத்த விட்டு போயிருந்தேன்னா விசுவாசிகள் இப்படி கூட முடியாது. அப்போ தொடர்ந்து அந்த இடத்துல இருந்து வீடுகள் தோறும் ஏறி இறங்கி ஊழியம் செய்ததுனாலே விசுவாசிகள் பெறுகிறார்கள். இப்போ நம்ம கூடி ஆராதிக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு இடத்தை தந்திருக்கிறார். கூடுகிறோம், நாம் ஆராதிக்கிறோம். இப்படி ஆராதிக்கும் பொழுது அந்த நாட்களிலே அந்த சபைக்கு அவர் கடிதம் எழுதுகிறார். அந்த நாட்களில் எல்லா இடங்களுக்கும் அவரால் போக முடியல. எபேசு பட்டணத்தில் உள்ள சபைக்கு கடிதம் எழுதுகிறார். தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள சபைக்கு கடிதம் எழுதுகிறார். கொரிந்து பட்டணத்தில் உள்ள சபைக்கு கடிதம் எழுதுகிறார். கடிதத்தின் மூலமாய் ஊழியக்காரன், தலைமை ஊழியக்காரர் கடிதம் மூலமாய். அப்போ ஒரு வளர்ச்சிகள் ஏற்படும் பொழுது எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்திற்கும் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அப்போ இந்த சபைகளுக்கு அவர் எழுதுகிறார் சில காரியங்களை நிருபங்களாக. நிருபம் என்றால் லெட்டர்ஸ் மூலமாக இதை செய்யுங்க, இப்படி நடந்து கொள்ளுங்கள். அப்படிதான் எபேசிய பட்டணத்தில் உள்ள சபை மக்களுக்கு அவர் எழுது கொள்ளுகிறார். இப்போ செய்திக்குள்ள வருவோம். 5ஆம் அதிகாரத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் 3 குறிப்புகளை நான் உங்கள் முன்பதாக நான் வேகமாக சொல்லி முடிக்க வருகிறேன். எப்போவுமே 2வது ஆராதனையில் தான் நான் கொஞ்சம் அதிகமாக பேச முடியும், முதல் ஆராதனையில் ரொம்ப பேச முடியாது. ஆனாலும் ஒரு காரியத்தை நான் சொல்வதற்கு முன்பதாக இது உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து அது புரிய வைக்கணும். அதனால தான் நான் எல்லாமே கொஞ்சம் மெதுவாக விளக்கத்தை கொடுக்கறது. இப்போ எப்படி நடந்து கொள்ளணும் வாசிப்போம். 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது முதல் வசனத்தை வாசியுங்கள். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல. பாருங்க, இவ்வளவு அழகா எழுதுகிறார். ஒரு தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன் சபை மக்களுக்கு எப்படி எழுதுகிறார்? பிரியமான பிள்ளைகளை போல. பிரியமான பிள்ளைகளை போல. இப்போ பிள்ளைகள்ல பிரியமான பிள்ளை, பிரியமில்லாத பிள்ளையும் இருக்குது. நம்ம வீட்டிலேயே இருக்கும். 4 பிள்ளைல ஒன்று என்ன பண்ணும், எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் தாய் தகப்பனுக்கு வேதனை தான். என்னை அடித்து வெளியே துரத்துறானே, இவன் இப்படி குடிச்சிக்கிட்டு தொல்லை பண்ணுறானே, சொல்கிறதெல்லாம் கீழ்ப்படிய மாட்டேங்கிறானே, சொத்தெல்லாம் என்ன பண்ணுறானே, அழிக்கிறானே. அந்த பிள்ளை மேலே தாய் தகப்பனுக்கு பிரியம் இருக்குமா? வேதனையாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலங்களில் இப்படி ஒரு முறை இருக்குது. உங்கள் வீட்டுக்கு ஒரு பிள்ளை அடங்கலை அப்படின்னா, அடங்காத பிள்ளைய என்ன செய்ய, அடங்கவே மாட்டேங்கிறான். அடங்காட்ட அவனை என்ன பண்ணணும், அவனை பிடிச்சி நேராக மூப்பொருளில் கொண்டு வரணுமாமா. மூப்பொருள் பார்த்து, சரி இவன் ரொம்ப அடங்க மாட்டேங்கிறான், சரி இவனுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கலான்னு சொல்லி அவனை கல்லெறிஞ்சு கொண்டுருவாங்களாம்மா. இப்போ விடுவோமா? ஹியூமன் ரைட்ஸ் வந்துடும். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நாட்களில் ஒரு முறை இருந்தது. அடங்காத பிள்ளை என்ன பண்ணிடணும், கல் எறிஞ்சு கொண்டுருவாங்க. இப்போ எந்த தாயும் விட மாட்டாங்க. ஐயோ அவன் அடங்காமல் அவன் கெட்டவனாகவே இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியோ இருக்கட்டுங்க, விட்டுருங்க அப்படின்ட்டுருவாங்க. அந்த நாட்களில் ஒரு முறை இருந்துச்சு. அப்போ ஒருத்தனை கல்லை எறிஞ்சு கொண்டுட்டா அடங்காதவன் ஒழுங்கா, அடங்காதவன் சொல்லுங்க, பேசுங்க, அடங்காதவன் அடங்கிடுவான். இன்னைக்கு அடங்காதவனை வச்சதுனால தான் எல்லாருமே என்னதான் மாறுறாங்க, அடங்காதவனா, அரகண்டடாக மாறுறாங்க, பயங்கரமாக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே நம்ம முதலாவது பிரியமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சபையில் இருக்கிற எல்லாரும் நீங்கள் வீட்டுக்கு, பெற்றோருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கணும். அதுபோல் சபைக்கு, ஆவிக்குரிய தகப்பனுக்கு, தாய்க்கு நீங்கள் பிரியமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பிரியம்படி நடக்கணும். போதகர் சொல்கிறபடி நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறது தான் பிரியமான பிள்ளைகள். நான் எந்த சொல்லையும் கேட்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா பிரியமான பிள்ளைகள் அல்ல. இவர் எழுதுகிறார், பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றவர்களாக. தேவனை பின்பற்றணும். பின்பற்ற வேண்டியது யார? தேவனை. பாஸ்டரை பின்பற்றக்கூடாது. பின்பற்ற வேண்டியது யாரை? தேவனை பின்பற்ற வேண்டும். அப்போ பாஸ்டர் தேவனை தான் போதிக்கணும்.
பாஸ்டர் தங்களை பத்தி போதிக்கிறதுக்கு இந்த இடம் இல்லை. வாசிப்போம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தது நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இப்ப ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் எப்படி நடந்து கொள்ளணும். அன்பிலே, எல்லாரும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அன்பிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். அன்பா இருக்கிறோமா? அன்பு இருக்கா உள்ளத்துல? அன்பிலே நடந்து கொள்ளுகிறோமா? அன்பு சகல பாவத்தை மூடும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அன்பை குறித்து நீங்க பார்க்கணும்னா 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்துக்கு போயிடணும். 1 கொரிந்தியர் 13 அதிகாரம். அந்த அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குது? நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் சத்தமிடுகிற வெண்கலம், ஓசையிடுகிற கைத்தாளம். சும்மா வெறும் சத்தம் தாங்க, உண்மையான அன்பே இல்லைங்க, அன்பே இல்லை. அப்புறம் அப்படியே தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பாயிராது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஒளிந்து போம், அந்நிய பாஷை ஓய்ந்து போம், அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பை பத்தி அப்படியே பேசிக்கிட்டே போகலாம். இந்த அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். இந்த அன்பை நடந்து கொள்வதற்கு இங்க ஒரு உதாரணத்தை சொல்கிறார். யாருக்கு அன்புக்கு உதாரணம் யார் தெரியுங்களா? யார் அன்பு? ஆண்டவர் இயேசுதான். அவர் எப்படி அன்பு கூர்ந்தார் பாருங்க அந்த வசனம். தம்மை சுகந்த வாசனையான பலியாக, காணிக்கையாக தம்மை நமக்காக என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருடைய அன்பு என்ன? தன்னையே நம் மீது அன்பாக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அன்புனா என்ன தெரியுங்களா? சம்திங் டு கிவ், ஏதோ ஒன்றை கொடுப்பது தான் அன்பு. ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பை யாருக்கு கொடுத்தார்? யாரை கொடுத்தார்? தமது ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம நேசமா இருப்போம், பிள்ளையே கொடுத்துருவோமா? பிள்ளையை கொடுத்துருவோமா? அது சாக கொடுப்போமா? என் பிள்ளை சத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அன்புக்காக கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். பிள்ளை யாரும் கொடுக்க மாட்டோம். ஆனால் பிதாவாகிய தேவன் தமது குமாரனை இந்த பூமிக்கு நமக்காக கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அப்படி அன்பிலே நடந்தது போல எபேசு பட்டணத்தின் மக்களாகிய அல்லது கர்த்தரை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இந்த காலையில கர்த்தர் நமக்கு போதிக்கிற ஒரு வார்த்தை, முதலாவது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிற்காலங்களிலே இந்த எபேசு பட்டணத்திலே பட்டணத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். ஒரு தரிசனத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். அந்த முதல் வசனம் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? வாசிங்க. எபேசு சபைக்கு தூதனுக்கு நீ எழுத வேண்டியது. இப்பொழுது எபேசு சபைக்கு எழுதுகிறார் யோவான் அப்போஸ்தலன். பவுல் அப்போஸ்தலர் அதை உருவாக்குகிறார். இப்போ யோவான் அப்போஸ்தலர் எழுதுகிறார். அவர் சொல்லும் பொழுது, எபேசு பட்டணமே, எபேசு பட்டணத்தின் சபையே, நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டாய். ஆதியிலே நீ ரொம்ப அன்பா இருந்தாய், ஆண்டவரிடத்தில் ரொம்ப சிநேகமா இருந்தாய். ஆனால் இப்பொழுது ஆதியில் உள்ள அன்பு இல்லை. யோசித்து பாருங்க, இங்க இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் ரட்சிக்கப்பட்டு வந்த பொழுது நம்மிடத்திலே சபையின் மேல், கர்த்தர் மேல், ஒருவரோடு ஒருவர் இருக்கிற அன்பு இப்ப கரெக்டா இருக்குதா? குடும்பத்துல கணவன் மனைவியின் இடத்துல அந்த அன்பு கரெக்டா இருக்குதா? பிள்ளைகளிடத்தில் இருக்குதா? அன்பு நாளுக்கு நாள் பெருக வேண்டும். அன்பு குறையக்கூடாது, அன்பு பெருகணும். ஆண்டவர் யோவான் அப்போஸ்தலன் மூலமாய் வருத்தத்தோடு எழுதுகிறார், நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டாய். அன்பிலே நடந்து கொள்ள வேண்டிய நீ இப்பொழுது அன்பு இல்லாதவனாய் நடந்து கொள்ளுகிறாய். இந்த காலவெளியில கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் அன்பிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் நடந்து கொள்வீங்க? அல்லேலூயா. யார்கிட்டயாவது அன்பு இல்லாமல் இருந்தால் போய் அன்பா இருங்க. இந்த உலகத்தில் வாழ போகிறது கொஞ்ச நாள் தான். இன்னும் எத்தனை வருஷம், எத்தனை காலங்கள் நமக்கு தெரியாது.
கொஞ்ச காலம் வாழ்கிற வாழ்க்கை. இந்த உலகத்துக்குள்ள அன்புக்கு பதிலாக வம்புல வாழக்கூடாது. அன்போடு கூட வாழுங்க. எல்லாரிடத்துலையும் அன்பு கழுங்க. எல்லாரையும் நேசிப்போம். இயேசு பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் நேசித்தார். அந்த நேசத்திற்குள் கடந்து வாங்க. அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, இந்த எபேசு பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு இரண்டாவது எதிலே நடந்து கொள்ள வேண்டும்? 8ஆம் வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இரண்டாவது எதுல நடக்கணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். Walk as a children of light. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கணும். அப்போ முற்காலத்தில் நம்ம அந்தகாரத்தில் இருந்தோம், இருளில் இருந்தோம். நல்லா கவனிங்க. இப்போ இருளிலிருந்து கர்த்தர் நம்ம எங்க கொண்டு வந்துட்டாரு? வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏசுங்கிற வெளிச்சத்துக்குள்ள வந்தவங்கலாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்போ நம்ம எங்க போகக்கூடாது? மறுபடியும் இருளுக்கு போகக்கூடாது. சிலர் பழைய மார்க்கங்களுக்கு, விட்டு வந்த மார்க்கங்களுக்கு போயிடுவாங்க. ஆனால் வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? வெளிச்சத்திலே நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சம் யார்? ஆண்டவர் சொல்கிறார், நான் இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். இயேசு ஒருவர் சொன்னார், தைரியமா சொன்னார், இந்த உலகத்திலே வெளிச்சம் நான் தான். இந்த வெளிச்சத்திலே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும். இருளின் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? இருளில் நடக்கிறவங்க யார் மேலே மோதுறாங்கன்னு தெரியாது. குழி இருந்தால் பொத்துன்னு விழுந்துருவாங்க. எதிர ஆள் வந்தால் தெரியாது. ஒரு காலம் நமக்கு அப்படி தான் இருந்தது. நம்ம மனசும் மாம்சமும் விரும்பின வண்ணமாய் நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அது அந்த காலம். இப்பொழுது தேவன் நம்மை வெளிச்சத்தில் கொண்டு வந்துட்டார். வெளிச்சத்தில் நடக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் கீழே குழி இருந்தால் பார்ப்போம், சகதி இருந்தால் பார்த்து நடப்போம். வெளிச்சத்தில், இருட்டில் நடந்தால் சகதியில் விழுவோம், தெரியாது. குழியில் விழுவோம், யார் மேலேயாவது முட்டி மோதுவோம், ஏன்னா நமக்கே தெரியாது. இப்போ நம்ம தெரிந்தவர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். இப்போ ரெண்டாவது நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? வெளிச்சத்திலே நடந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 11:35. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. இப்போ நமக்குள்ளே வெளிச்சம் வந்துருச்சு. இந்த வெளிச்சம் என்ன செய்யுது? கொஞ்சம் மங்குது, இருளாகுது. அப்போ அதை நம்ம என்ன செய்யணும்? இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். வெளிச்சத்தை காத்து கொள்ளணும். இப்போ நமக்கு எல்லா வீடுகள்லையும் சுவிட்சை போட்டால் என்ன பண்ணுது? லைட் எரியுது. ஒரு காலத்தில் அரிக்கன் லேம்ப் பார்த்தவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அரிக்கன் லேம்ப்பு, அரிக்கன் விளக்கு பார்த்தீங்களா? சின்னது. நம்ம இந்த காலத்துக்குலாம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது பார்த்தீங்களா? அரிக்கன் லேம்ப்புன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? இவ்வளோ பெருசாக இருக்கும். அது மேலே ஒரு நாப் இருக்கும். அதை இப்படி தூக்கிட்டேன்னா உள்ளே இருக்கிற ஒரு கண்ணாடி குடுவை என்ன பண்ணுவோம்? அப்படி சரிவார். சரிஞ்ச உடனே அதை எடுத்து அம்மா என்ன செய்வாங்க? சாயந்தரம் துடைப்பாங்க. உள்ளே போட்டு துடைப்பாங்க. சாம்பல்லாம் போட்டு துடைச்சி அந்த கண்ணாடி குடுவையை ரொம்ப சுத்தமாக்கி, அப்புறம் அதில் ஒரு திரி இருக்கும். திரியை ஏற்றி விட்டுட்டு வச்சா அந்த வீடு முழுவதும் என்ன பண்ணுவோம்? ஹரிக்கன் லேம்பில் வாழ்ந்தவங்களாம் கை தூக்குங்க. வாழ்ந்தவங்க மாத்திரம். அப்பா, இத்தனை பேர் இருக்கிறீங்க. நிறைய பேர் ஹரிக்கன் லேம்பே பார்க்கல போல இருக்கு. என்னன்னே தெரிய மாட்டேங்குது. சரி, இப்போ இன்னைக்கு அவங்க வெளிச்சத்தை, அன்னைக்கு ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்கும். 6-7 மணிக்கு 6:30 மணிக்கு வச்சா நல்ல வெளிச்சமாக இருக்கும். அப்புறம் 7:30, 8, 9 மணிக்கு எப்படி ஆயிரும்? வெளிச்சம் குறைஞ்சிரும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் தூங்க போயிடுவோம். அதை ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம். அடுத்த நாள் காலையில் பார்த்தா கண்ணங்கரேன்னு இருக்கும். அடுத்த நாள் பற்ற வைக்க மாட்டாங்க. முதல்ல எடுத்து அதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு நான் அந்த வேலையை செஞ்சுருக்கிறேன். அப்போ உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நீ எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ நான் இன்னைக்கு ஆண்டவருடைய வெளிச்சத்தில் இருக்கிறேன்னா, அந்த வெளிச்சத்தின் பாதையில் வசனம். அப்போ வெளிச்சம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம். 119, 105 டக்குன்னு சொல்லணும். உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். அப்ப வெளிச்சம் என்னது? The word of God, தேவனுடைய வார்த்தை.
அப்போ இன்னைக்கு காலையில் நான் வசனம் வாசித்தேனா, அதுக்கு தான் நம்ம காலையில் ஒரு ஜெபம் இருக்குது. நீங்கள் ஆலயத்துக்கு வந்து பங்கு பெறலாம். இல்லை நீங்கள் ஜூமில், உங்களுக்கு ஒரு டெக்னாலஜியில் ஜூமில் இருக்குது, உங்கள் வீட்டில் உட்காந்து காலையில் பாஸ்டர் என்ன பேசுகிறாரு, இன்னைக்கு என்ன வார்த்தை, இன்னைக்கு என்ன செய்தி கேட்டு பாருங்க, உட்காந்து பாருங்க. சரி, அதுக்கு நீங்கள் முடியல, தனிப்பட்ட முறையில் எடுத்து வாசிங்க, முழங்கால் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி நடக்க எனக்கு கிருபை தாரும். ஒரு வீட்டுக்கு பாஸ்டர் போனாராமா. பாஸ்டருக்கு அந்த வீட்டில் விருந்து வச்சாங்க. விருந்து வச்சுட்டு பாஸ்டர் வந்திருக்கிறாரேன்னு சொல்லி கரண்டியில் நல்ல வெள்ளியில் செய்த ஸ்பூனு, அந்த ஸ்பூன்லாம் போட்டாங்களாமா, சாப்பாடெலாம் எல்லாம் போட்டாங்களாமா. பாஸ்டர் முடித்து ஜெபம் பண்ணிட்டு போகும்போது போனார். போன பிறகு வெள்ளி ஸ்பூனை காணோம். எது காணோம்? வெள்ளி ஸ்பூனை காணோம். ஒரே வீட்டுக்குள்ள கலவரம். இந்த பாஸ்டர் வந்த பிறகு தானே காணாமல் போச்சு. எது காணோம்? நல்லா சாப்பிட்டுட்டு கடைசியில் பாஸ்டர் என்ன தூக்கிட்டு போயிட்டாரு? வெள்ளி ஸ்பூனை தூக்கிட்டு போயிட்டாரு. பாஸ்டர் இப்படிலாமா செய்வார்? பாஸ்டர் மேலே பயங்கர கடுப்பு. இவர் போயிட்டு அடுத்த வருஷம் வீட்டுக்கு வராரு. அடுத்த வருஷம் அந்த வீட்டுக்கு என்ன பண்ணுறாரு? வராரு. கேட்கலாமா? சரி, கேட்கக்கூடாது. பாஸ்டர்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? எங்கள் வீட்டு ஸ்பூனை எடுத்துகிட்டு போயிட்டீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாதுன்னு அமைதியாக இருக்கிறாங்க. பாஸ்டரு சரி, இன்றைக்கி இவங்க சாப்பாடு கொடுத்தாங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டு, சரிம்மா உங்கள் பைபிள் எடுத்துகிட்டு வாங்கம்மா, ஒரு ஜெபம் பண்ணுவோம், ஒரு பைபிள் வாசித்துட்டு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு பைபிள் எடுத்துகிட்டு வந்து பைபிளை திறந்தா உள்ளே என்ன இருக்குது? வெள்ளி ஸ்பூன் இருக்குது. பாஸ்டர் என்ன பண்ணிட்டு போனார் தெரியுமா? சாப்பிட்டுட்டு மெதுவாக பைபிள் ஸ்கூலில் எதை வச்சுட்டாரு? ஸ்பூனை வச்சுட்டு போயிட்டாரு. பாஸ்டர் கிடைச்ச பட்டம் என்னது? திருட்டு பாஸ்டர். அது எதை திருடுறாரு? வெள்ளி ஸ்பூனை திருடுறாரு. பார்த்தியா, நல்ல ஒரு மாதிரி நடிக்கிறாரு, திருடனாக இருக்கிறாருன்னு முடிவு கட்டியாச்சு ஒரு வருஷம். இப்போ பாஸ்டர் மெதுவாக அந்த பைபிள் எடுத்துகிட்டு வாங்கம்மா, ஒரு வசனத்தை வாசிக்கலான்னு பார்த்தா அந்த பைபிளை திறந்த உள்ள என்ன இருக்குது? இப்போ ஒரு வருஷம் இந்த வீடார் என்ன பண்ணல? பைபிளை திறக்கல. இப்போ யார் திருடர்கள்? யார் திருடரு? அவங்களுக்கு அடித்த மாதிரி இருக்குது. பாஸ்டர் ரொம்ப சைலண்டா, ஐயோ எங்கள் வெள்ளி ஸ்பூனு காணலை. இப்போ பாஸ்டரையும் குறை சொல்ல முடியாது. இப்போ குறையாளி யார் நிற்கிறாங்க? ஏத வசனம் நமக்கு முக்கியம். பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுங்க, நீங்கள் வாசிங்க, வசனத்தோடு வாழுங்க, அதுதான் வெளிச்சம். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். வெளிச்சத்திலே நடந்து கொள்ளுங்கள். ரெண்டாவது குறிப்பு எதுல? வெளிச்சத்திலே. முதலாவது குறிப்பு அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இரண்டாவது குறிப்பு வெளிச்சத்திலே நடந்து கொள்ளுங்கள். மூணாவது குறிப்பு 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. மூணாவது நமக்கு என்ன தேவை? ஞானம் தேவை. ஞானமா நடந்துக்கணும், ஞானமா நடந்து கொள்ளணும், ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த உலகத்தில் மூன்றாவது நமக்கு தேவை தெரியுங்களா? ஞானம். இந்த ஞானத்தை யார் தரா? ஆண்டவர் தருகிறார். ஞானம் எப்போ வருது? நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் வருது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தேவனுக்கு பயந்து பாருங்க, ஞானம் வந்துடும். நம்ம வாழ்ற மக்களிடத்துல பேசுறதுல கூட ஞானமா இருக்கணும். லொடன்னு எல்லாத்தையும் என்ன பண்ணிடக்கூடாது? சொல்லிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் ஞானம் இல்லாமல் நடந்துக்கிட்டு அப்புறம் தன்னைத்தானே அடிச்சுக்கிறது. ஞானம் இல்லாமல் நடந்துக்கிட்டேன். ரொம்ப ஞானம் தேவை. உலகத்தின் ஒவ்வொரு காரியங்களிலும் ஞானம். ஆகவே தான் ஞானத்தோடு கூட நாம் நடந்து கொள்ளணும். இந்த ஞானத்தை குறித்து பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 2:3. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன். யார் ஞானமுள்ளவர்? கர்த்தர் ஞானமுள்ளவர். அல்லேலூயா. கர்த்தர் ஞானமுள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? ஞானமுள்ளவர். நீங்க டு கம்பேர், மற்றதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. கர்த்தர் ஞானமுள்ளவர். அல்லேலூயா. நம்புறீங்களா இல்லையா? நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? ஞானமுள்ள தேவன். அது மாத்திரமல்ல, இந்த ஞானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி நாம் வேதத்தில் வாசிப்போமானால், கர்த்தருக்கு பயப்படுவதனால் ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம்.
சங்கீதம் 119 சங்கீதம் 98 100 2 வசனங்களை வாசிங்க. நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்கினீர். பாருங்கள், கர்த்தருடைய கற்பனைகளினால், த்ரூ த கமாண்ட்மெண்ட்ஸ், ஆண்டவருடைய கற்பனைகளினால் நாம் சத்துருக்களை விட ஞானவான்களாய் மாறுகிறோம். கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் சத்துருக்களை விட, உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு எனிமீஸ் இருப்பாங்க. எல்லா ஆஃபீஸ்லேயும் எல்லாருக்கும் ஒரு எனிமி இருந்துகிட்டே இருப்பாங்க, எப்போ உங்களை காலி பண்ணலான்னு. இப்போ நீங்கள் அவங்கள விட நீங்கள் ஞானமாக மாறணும்னா கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு பாருங்க, நீங்கள் ஞானத்தோடு இருப்பீங்க. 100ஆம் வசனத்தை வாசிங்க. உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால், உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடினால் முதியோர்களை பார்க்கலும் ஞானம், முதியோரை விட எனக்கு ஞானத்தை கத்த தருகிறார். ஆமென். பொதுவாக முதியோர்கிட்ட என்ன இருக்கும்? ஞானம் இருக்கும். ஏன்னா அனுபவம், அவங்களுடைய வயது, அனுபவம் ஜாஸ்தி, அவங்கள்ட்ட ஞானம் இருக்கும். ஆனால் இங்கே வசனம் எழுதுகிறது, நான் உம்முடைய கற்பனைகளை கை கொண்டபடினால் அந்த முதியோர்களை விட நான் ஞானமாக இருக்கிறேன். ஒருவேளை இந்த இடத்துல என்னை விட வயதில் மூத்தவங்க இருக்கிறாங்க, அங்கிள் இருக்கிறாங்க 80+, அவங்களாம் என்னை விட அதிக ஞானம் படைத்தவங்க தான். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் நான் போதிப்பதற்கு ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்வதினால், அதை வாசிப்பதினால் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். இதனால் நான் பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னை விட வயதில் மூத்தவர்களை நான் கனம் பண்ணுகிறேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியம். அப்போ முதியோர்களை விட நான் கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது ஒருவன் என்ன செய்கிறான்? ஞானம் உள்ளவனாய் மாறுகிறான். அல்லேலூயா. அப்போ இந்த ஞானத்தை கேட்கணும். யார் கேட்டார் ஆண்டவர்கிட்ட? சாலமோன் கேட்டார். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 3:9. ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். கேட்டு பாருங்க, ஆண்டவர் ஞானமுள்ள இருதயத்தை தருவார். படிக்கிற பிள்ளைகள் கேளுங்க, ஆண்டவரே ஞானத்தை தாங்க. கேட்டு பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். சாலமோனுக்கு கர்த்தர் அவ்வளவு ஞானத்தை கொடுத்தார். அப்படிப்பட்ட ஞானத்தை தேவன் சாலமோனுக்கு கொடுத்தார். ஆகவே ஞானமுள்ள இருதயத்தை சாலமோன் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். நிறைய வசனங்கள் இருக்கிறது. 2வது ஆராதனையில் நான் பகிர்ந்து கொள்வேன். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம், 30ஆம் அதிகாரத்துக்குள் வாருங்க. 30ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை வாசிங்க. பூமியின் சிறியவர்களா இருந்தும், பூமியில் சிறியவைகளா இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள், மகா ஞானம் உள்ளவைகள் நான் கொண்டு. பாருங்க, ஆண்டவர் இப்போ நமக்கு போதிக்கிறார். கவனிக்கிறீங்களா? கடைசி 5 நிமிஷம் கவனிக்க. பூமியிலே சிறியவைகள் போட்டிருக்கா. சிறியவைகளா இருந்தும் மகா ஞானமுள்ள 4. இப்போ நமக்கு ஞானமுள்ள 4 ஆண்டவர் போதிக்கிறார். இதை எழுதுறது யாரு? நீதிமொழிகள் எழுதுறது யாரு? ஆண்டவரிடத்திலிருந்து ஞானத்தை பெற்ற சாலமோன். அந்த 4 பேர் யாருங்க? ஒருவேளை நோபல் பரிசு பெற்றவங்களா? இங்க பாருங்க, இந்த 4 பேர் யாருன்னு பாருங்க. முதலாவது அவையாவன அற்பமான ஜந்துவா இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும். பாருங்க, யாருக்கு? எறும்புக்கு ஆண்டவர் கொண்டு போறார். எப்பா நீ எறும்பை போய் பாரு, கோடை காலத்தில் ஆகாரத்தை என்ன பண்ணுது? சம்பாதிக்குது. இது அற்ப ஜந்து, எறும்பு தானுங்க, எறும்பு தானே அப்படின்னு நினைக்கிறோம். இந்த எறும்பு கிட்ட ஆண்டவர் போய் கற்றுக்கொள்ள சொல்றாரு. சோம்பேறியை பார்த்து நீ எங்க யார்கிட்ட போய் கற்றுக்கொள்ள சொல்றாரு? எறும்பு கிட்ட போ அப்படிங்கிறாரு. சோம்பேறிய, நீ பாட்டு தூங்குறிய, அந்த எறும்பை போய் பாரு, அது என்ன சுறுசுறுப்பா ஒரு நேரமா அதை தூங்குதா? நம்ம தூங்குறோம். அது என்ன செய்யுது? கோடை காலத்தில் ஆகாரத்தை என்ன செய்யுது? சேர்த்து வைக்குது. நம்ம சேர்த்து வைக்கிறோமா? வரவு 8 செலவு 10. போ, இன்னும் கொஞ்சம் கடன் வாங்க, அங்கே வாங்க, இங்கே வாங்க, வட்டிக்கு வாங்க, அந்த வட்டி எல்லார்ட்டையும் வாங்கிடுறது. அப்புறம் ஓடி ஒளியிறது. இந்த எறும்பு என்ன பண்ணுகிறது? அப்பவுமே சேர்த்து வைக்கிறது. நல்ல காலத்திலேயே 1000 இருந்தாலும் ஒரு 10 ரூபாய் ஒரு சின்ன சேமிப்பு இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் ஞானம். இதுதான் என்னது? ஞானம். ஞானம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்போ ஆண்டவர் ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளனா, எறும்பை போய் பாருங்க, அது கோடை காலத்தில் சேர்த்து வைக்குது. அப்புறம் என்ன வருது? வாசிங்க. சத்துவமற்ற ஜந்துவா இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்களும். பாருங்க, வீட்டை எங்க தோண்டி வைக்குது?
கண்மலையில். நம்மளாம் எங்கே போய் கட்டுறாங்க? ஆற்று ஓரம், பள்ளம், எங்கே தண்ணி வருதோ காவா புறம்போக்கு அங்கெல்லாம் கட்டிக்கிட்டு தண்ணி வரும்போது என்ன பண்ணுது? எல்லாத்தையும் அடித்து தள்ளிட்டு போயிடுது. அது அடிச்சுட்டு போகாட்டா தண்ணி அடைச்சி கவர்மெண்ட் வந்து ஜேசிபி வச்சு என்ன பண்ணுது? அடிச்சுட்டு போகுது. யாரை குறை சொல்ல? நம்ம சென்னை பட்டணத்தில் எத்தனை ஏரி இருக்குது? வேளச்சேரி, ஓட்டேரி, இதெல்லாம் என்னது? இப்போ ஏரியை தேடி பாருங்க, ஏரியை காணவில்லை. எது காணலை? ஏரியெல்லாம் காணோம். எல்லாம் அங்கே என்ன பண்ணிட்டாங்க? வீட்டை கட்டிட்டாங்க. ஆனால் இந்த குழிமுசல் கண்மலையிலே போய் வீட்டை கட்டுது. வீட்டை கூட கொஞ்சம் கட்டும்போது எப்படி இருக்கணும்? நல்லா தான் கட்டணும். சரி வாசிங்க. ராஜா இல்லாதிருந்தும், ராஜா இல்லாதிருந்தும் கவுஞ்சு பஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும். வெட்டுக்கிளி நமக்கு ஆண்டவர் மாஸ்டரா வச்சிருக்கவங்க யாருன்னா எறும்பு, குழிமுசல், வெட்டுக்கிளி, கடைசியா தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சி. பாருங்க, சிலந்தி பூச்சி. உங்களால நீங்க அரசர் அரண்மனைக்கு போக முடியுமா? அங்க எல்லாம் செக்யூரிட்டி தடுத்துருவான், யாரும் உள்ள நுழைய முடியாது. ஆனா இந்த சிலந்தி பூச்சி எங்க போகுதாமா? நீ என்ன பெரிய ராஜா, நான் பாரு அங்கேயே கட்டுறேன் பாருன்னு அங்கே கூடு கட்டிட்டு உட்காந்துருக்குதாம்மா சிலந்தி பூச்சி. ஆண்டவர் இவ்வளோ ஞானமாக சொல்கிறாரு, ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். மூணாவது குறிப்பு என்னது? ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த பூமியிலே நாம் மிகவும் ஞானமாக நடக்கணும். 3 காரியம் சொன்னேன், வாசிங்க, சொல்லுங்க. அன்பிலே நடந்து கொள்ளுங்கள், வெளிச்சத்திலே நடந்து கொள்ளுங்கள், ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, யார்கிட்டையாவது அன்பு இல்லைன்னா, அன்பில்லாதவன் தேவனை அறியான் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அன்பை தாங்க ராஜா. இன்னும் நான் இவங்களை பகைக்கிறேன், இவங்களை வெறுக்கிறேன், எனக்கு இவங்க மேலே வெறுப்பாகவே இருக்குது. வெறுப்பை தூக்கி போட்டுருங்க. இன்னைக்கு நீங்கள் மறிச்சிட்டிங்கன்னா எங்கே போவீங்க? நம்ம கணக்கு கரெக்டாக இருக்கணும். எல்லாரிடத்துல அன்பாக இருங்க, அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இயேசு தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தார் அல்லவா? சத்துருக்களுக்கு, பாவிகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் அல்லவா? அவங்க பாவியாக இருக்கட்டும், நீங்கள் அன்பாக நடந்து கொள்ளுங்க. அவங்க உங்களை வெறுக்கட்டும், நீங்கள் அவங்க மேலே நேசமாக இருங்க. அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அன்பிலே நடந்து கொள்ளுங்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இருளின் பிள்ளைகளாய் நடக்கக்கூடாது, இன்னும் இருளான காரியங்களுக்குள்ள போகக்கூடாது. வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு உங்களில் இருக்கிற இருள் வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அந்த இடத்துல கேட்போமா? 3வது, ஞானவான்களாய் நடந்து கொள்ளுங்கள், ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். அப்பாட்ட ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அன்பிலே நடந்து கொள்ள, வெளிச்சத்திலே நடந்து கொள்ள, ஞானமாய் நடந்து கொள்ள கிருபை தாரும். ஒரு நிமிஷம் எல்லாரும் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, எங்களுக்கு அந்த கிருபை தாரும். எனக்கு இன்னும் அன்பிலே நடந்து கொள்கிற அந்த தன்மையை தாரும் ஆண்டவரே. வெளிச்சத்திலே நடந்து கொள்கிற அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. அப்பா, ஞானமாய் நடந்து கொள்ள எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. ஏசப்பா, ஆண்டவரே, இப்படி நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, அன்பின் பிதாவே, இந்த நாளின் ஆராதனை ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசினீர், என்னோடு கூட பேசினீர், எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசினீர். இந்த ஆண்டவரே வார்த்தைகளை யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக. அன்பிலே நடந்து கொள்ள, வெளிச்சத்திலே நடந்து கொள்ள, ஞானமாய் நடந்து கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. உடைய ஜனங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். கிருபை இருப்பதாக. அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே என்னென்ன எண்ணத்தோடு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்களோ இன்றைக்கு அவர்களுக்கு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கு அவருடைய சரீரத்தை தொடும். இன்றைக்கு அவருடைய குடும்பங்களிலே நன்மைகள் உண்டாகட்டும். எதிர்பார்க்கிற நன்மைகள் தேடி வரட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதியும், கிருபை இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு சதா காலமும் நிலைத்திருந்து காப்பதாக, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.